காவேரி வந்து வீட்ல மனசு சரியில்லாம ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. அந்த டைம்ல சாரதா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு மனசு சரியில்லை, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. இங்க பாரு, நீ கோயிலுக்கு போறலாம் நான் வேண்டான்னுலாம் சொல்லல. ஆனா நீ யாரையாவது கூட்டிட்டு போகணும். சரி நீ யாரை கூட்டிட்டு போவ? நானே உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கங்கா இருந்துகிட்டு, அம்மா கோயிலுக்கு தானே போறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க. காவேரி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, கடவுளே நான் வந்து பண்றது தப்புதானா இல்ல கரெக்டான டெசிஷன் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா நீ தான் எப்படியாவது விஜய் கூட கூடிய சீக்கிரத்துல சேர்த்து வைக்கணும். விஜய் வந்து தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா நான் இப்பையில இருந்து ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நான் போயிட்டு காவேரி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு கூடிய சீக்கிரத்துல காவேரியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாக்குறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தாத்தா இருந்துகிட்டு, நானும் உன் கூட வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. தாத்தா வந்துட்டு, ஏன்பா விஜய், நம்ம முதல் தடவை பேச போறோம் சண்டைக்கு அப்புறம், அதனால நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு போலாமா அப்படின்னு சொன்ன உடனே விஜயும் வந்து காவேரி இருக்கிற கோயிலுக்கே போயிடுறாங்க. சாரதா எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரும்போது விஜய் இங்க இருந்து கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது காவேரிய பார்த்துட்டு நின்னுறாங்க. தாத்தா அங்க பாருங்க தாத்தா, காவேரி அங்கதான் இருக்கிறா, நான் போயிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. சாரதா வந்து விஜய பார்த்துட்டு, இங்க பாரு நீ நிக்கலாம் கூடாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கங்கா இருந்துகிட்டு, அம்மா விஜய் மட்டும் வந்திருந்தா கூட பரவாயில்ல, தாத்தாவும் வந்திருக்கிறதுனால நமக்கு மதிச்சு பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நின்று பேசிட்டு இருக்காங்க. விஜய் வந்து பேசுறதுனால சாரதா வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.